வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 10 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஃபுட் சேனல் பாப்பீங்களா? ஃபுட் சேனல்லையும் பாத்தீங்கன்னா 5 வயசு பையன் பாத்தீங்கன்னா செம்மையா சமைக்கிறான். எப்படின்னு பார்க்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் என்னன்னு சொல்லடா, தொலைநபர் இந்த நில்லடா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டெக் தமிழ் சேனல். நான் உங்கள் கார்த்திக் பேசுறேன். அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு எட்ஜ் லான்ச்சர் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்லாம் அப்படி என்னடா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். எல்லாமே ஈஸியா பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்க, சைட்ல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து உங்க ஃபேவரட்டான அப்ளிகேஷன்லாம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஓப்பனா ஒன் ஹேண்ட்ல யூஸ் பண்ணிக்க முடியும். இது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த எம்டிஆர் இருக்க இடத்துல இந்த பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணணும். இந்த பேஜ்ல வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்க மொபைல் இருக்கக்கூடிய அத்தனை அப்ளிகேஷன் ஷோ ஆகும். அதில் நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்க்கக்கூடிய டூல்ஸ், ஒரு வைஃபையா இருக்கட்டும், ஒரு பிளாஸ் லைட் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவீங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணோனையும் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுது. கான்டாக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மொபைல் நம்பரை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் லவருக்கு அப்படின்னா அந்த நம்பரை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் ஹேண்டில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம யாருக்கு ஃபோன் பண்ணுறதே இல்லையே, அதனால வந்து தேவைப்படாது. அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போய் பார்க்கலாம். வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா செட்டிங்ஸில் வந்து சூப்பராக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வால்யூம் அப் பண்ணீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அப்படின்னா அந்த வீல் தாங்க, அந்த வீல் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிக் சைஸ், ஸ்மால் சைஸ், கலர், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கப்பா. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான அப்ளிகேஷன் சொல்லுவோம். சீக்ரெட் அப்படின்னா என்னடா ரகசியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேக் பட்டனாக இருக்கட்டும், மினிமிஸ் பட்டனாக இருக்கட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் பட்டனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கலர்ஃபுல்லாக மாற்றலாம். இப்போ பாருங்கள், அந்த ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐக்கான்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ஐக்கான் உங்களுக்காக சூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹார்ட்லாம் வருதுப்பா. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் வந்து நீங்கள் கலரும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வால்பேப்பர் அதில் கொடுத்துருக்க பேக்ரவுண்டும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்டேட்டஸ். இதுக்கு வந்து தனியாக ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போகணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதுலேயே எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்கய்யா, அதுதான் ஒரு பெனிஃபிட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரியும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டாக நீங்கள் ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், எது சென்ட் பண்ணாலும் இந்த ஹேக்கர்ஸ் இருந்து காப்பாற்றணும்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ணலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உடனே உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் ஷோ ஆகும். இப்போது நான் இதிலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒன் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த லிங்க்கை ஷேர் பண்ணும்போது இந்த லிங்க் வந்து எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணும், ஒன் டவுன்லோட் அப்படிங்கிறது இருக்குது. நான் ஒன் டவுன்லோட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் ஒன் டே. இந்த லிங்க் வந்து 1 hour வேலை செய்யணுமா, இல்லை 1 டேவா, இல்லை 7 டேவான இருக்கும். நான் 1 டே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் பாஸ்வேர்டு அப்படின்னு பார்த்தா 1 2 3 4 அப்படிங்கிற ஒரு பாஸ்வேர்டு வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்லோடு கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் காப்பி லிங்க் பண்ணிக்கோங்க. காப்பி லிங்க் பண்ணதுக்கப்புறம் இந்த லிங்கை வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். யாருக்கு ஷேர் பண்ணலாம்? ஏதோ ஒரு நம்பருக்கு ஷேர் பண்ணுவோம். இருக்கவே இருக்காங்க நம்ம பையன் இல்லையா. இப்போ வாட்ஸ்அப் போயிட்டு ஒரு நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். டிகே டெக்கானிக்கல் அவருக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். இந்த லிங்கை வந்து இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவருக்கு ஷேர் பண்ணிவிட்டேன். ஷேர் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்கை வந்து அவர் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அந்த 1 2 3 4 அப்படிங்கிற ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லிடுறாங்க. ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பற்றி நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க, இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை வந்து லாக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாக் வரும் தெரியுமா, வால் கிளாக் வரும். அந்த வால் கிளாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கடிகாரத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். கிளாக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாக் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இது ஒரு புதுசாக லான்ச் ஆகிருக்கு. இதெல்லாம் நீங்கள் அன்லாக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு விளம்பரம் பார்க்கணுமா, அந்த விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகிடும். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாக்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்லி செக் பண்ணி பாருங்க. அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்கள் ஒரு ஃபாண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கடிகாரத்தில் உள்ள டைம் அண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் வாட்ச் உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் வந்து என்னோட ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறம் இருக்கும். அடுத்து இந்த அப்ளிகேஷனில் வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக இன்னொரு விஷயத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் என்ன அப்படிங்கிறது லாஸ்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் வந்தால்
உங்கள் கார்னரில் வந்து கலர் கலராக லைட் எரியுது. எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கிளாக்கை வந்து நான் செட் பண்ணதுக்கப்புறம் கலர் கலராக லைட்லாம் எரியுதுப்பா, என் செல்லே சோக்கா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது. ட்ரை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் வரக்கூடிய எல்லா எஸ்எம்எஸ்ஸையுமே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டைமில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அதிகமாக இருக்க டைமில் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளிப்கார்ட்லேருந்து எப்பயுமே கொடுக்காம ஒரு ஆஃபர் வந்து கொடுத்தான். நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த வந்து நோட்டிஃபிகேஷன்லேருந்து அது போயிடுச்சு. ஆனால் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆஃபரையே காணும். அந்த மாதிரி வந்து நான் மிஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மிஸ் பண்ண எல்லாமே வந்து இதில் சேவ் ஆகிடும். நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து அது என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு, நான் நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்துட்டேன். ஆனால் என் மெசேஜர் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா உங்களோட நேரம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதுக்காக இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். மீம்ஸ் மட்டும் இல்லைங்க, இதில் வேற எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இப்போ கேலரி ஓப்பன் பண்ணிக்கலாம். கேலரியில் போயிட்டு நம்ம ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்குவோம். எங்கப்பா நம்ம ஃபோட்டோ ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்குவோம், நல்லதாக சூஸ் பண்ணுவோம். இந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணோனையும் அப்பயும் பார்த்தீங்கன்னா கலர் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் விஷ் பண்ணலாம். ஒரு ஜிப் ஃபைலில் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ளிகேஷன். நிறைய இது அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அடடா இது நானா அப்படிங்கிறது என்னால் நம்பவே முடியல. இந்த மாதிரி வந்து குழந்தைங்களோட ஃபோட்டோ வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவெஞ்சர்ஸ் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கேட்டகரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜிப் ஃபைல்ஸ் எல்லாம் எக்ஸட்ரா நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்கள் கீபேடில் ஆட் பண்ணிக்கலாம். ஜிப் ஃபைலாம் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். இப்போ வேர் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் வச்சு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய லவ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் கேட்டகரி அது மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் வந்து உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஜிப் ஃபைலுக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ ஷேர் பண்ணுற ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே வந்து இதை நீங்கள் வந்து டைரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக கால் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு யார் கால் பண்ணுறதா இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டான நம்பர்லேருந்து நீங்கள் கால் பண்ண முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு 1000 காயின்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. அந்த 1000 காயின்ஸ் மூலிமா நீங்கள் ஃபோன் பண்ணிக்க முடியும். அதுவும் ஒரு சில அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர்லேருந்து கால் போகும். ஆனால் இந்த அப்ளிகேஷனில் டிஃப்ரெண்ட்டான நம்பர்லேருந்து கால் போகுது. நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் ஆட் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து காயின் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்கள் ஒரு டெய்லி செக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து காயின்ஸ் ஆட் ஆகும். அடுத்து வந்து இன்வைட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை அதுக்கும் வந்து காயின்ஸ் தராங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், ஒரு சீக்ரெட்டான அப்ளிகேஷன் சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் எல்லா அப்ளிகேஷனும் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத எவ்வளோ நேரம் அந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னு கேட்குறீங்களா? இப்போ யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அந்த குரோம் அந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை டைம் வந்து அந்த அப்ளிகேஷனை அன்லாக் பண்ணுறீங்க, எத்தனை டைம் வந்து அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு வெளியே வரீங்க அப்படிங்கிறது வரைக்கும் A to Z எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டிடும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ளிகேஷன், ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட நேரம் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் மொபைலில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மோஸ்ட்லி இந்த அப்ளிகேஷன் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்கள் கமெண்ட்ஸ் பார்க்குறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து சிக்னல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு புதுசாக லான்ச் ஆகிட்டு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட லொக்கேஷனில் ஏர்டெல் 58% தான்ப்பா வருது. 56 47 அதுவும் குறைஞ்சி போச்சு. 47% தான் வந்து எனக்கு கிடைக்குது. அப்படிங்கும் போது நான் எப்படி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறது? செட்டிங்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பீட் டெஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். ஒரு டவுன்லோடு எவ்வளோ ஆகுது, ஸ்பீட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மொத்தம் A to Z எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷனில் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் பேஜில் வந்து இந்த மாதிரி சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத வந்து டிஸ்பிளேல ஆட் பண்ணிக்க முடியும். ஒரு வைஃபை சிக்னல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செல்லுலார் டேட்டா அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை
இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஃபேஸை வந்து வச்சுட்டு உங்கள் நண்பர்களை வந்து கலாய்க்கிறதுக்கும் வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். குழந்தைங்களுக்கும் இது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த அப்ளிகேஷனை ஏகப்பட்ட கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம ஒரு கேட்டகரியிலேருந்து ஒரு வீடியோவை எடுத்துக்குவோம். இந்த வீடியோவை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு சாங் தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது. இந்த சாங் என்ன அப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் போட்டு உங்களுக்கு ஒரு இது வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஜஸ்ட் ஒன் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கேலரி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோட்டோ வந்து செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேலரி போயிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம். என்ன ஃபோட்டோ எடுக்கலாம்? ஒரு குழந்தை அழுகிற குழந்தை வந்து இந்த வீடியோவில் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். யார் குழந்தைனே தெரியல, பாவம். சரி, இந்த ஃபோட்டோ வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் லோடிங் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ராசஸிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த டான்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சாங்? ஒரு ஃபேமஸான ஒரு வீடியோ தான். அதுக்காக நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் வந்து எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரே அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷனில் வேறு என்னென்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபேஷன், ஃபுட், லவ், அந்த மாதிரி வந்து நிறைய விதமான கேட்டகரி வந்து இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி பார்க்குற அப்ளிகேஷன். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த 10 அப்ளிகேஷனில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்கள் கமெண்ட்ஸ் பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.